மண்ணின் பூர்வ குடிகள் நாங்கள், அது அடையாளம். இந்த மண்ணில் யாரெல்லாம் பார்ப்பனர்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் திராவிடர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், தலைவர்கள் சொன்னார்கள். அதுதான் அரசியல். பார்ப்பன எதிர்ப்பை முதன்மையாக கொண்ட கொள்கைதான் திராவிட அரசியல். பார்ப்பன எதிர்த்தா சீமானுக்கு ஏண்டா வலிக்குது? நாம் தமிழர் பேசுறேன். உன் கட்சியில் இருக்கிற எத்தனை பேர் தமிழ்ல பேர் வச்சிருக்கான்? தமிழை வளர்ப்பதற்கு என்னடா செஞ்சிருக்க? பெருபுரிக்கு நாய எத்தனை நடிகை பின்னாடி சுத்திட்டு RSS கார போடுற எலும்பு துண்ட புரைக்கி திருட்டு நாய், கேடு கட்ட நாய். உனக்கு மேடை கொடுத்தது நாங்கடா. தலைவர் சொல்லுகிறார், நடிகர் விஜயும் நடிகர் சீமானும் RSS பெற்ற பிள்ளைகள் என்று சொன்ன உடனே இவரு, ஆமா எங்க அண்ணன் தான் வந்து எங்களுக்கு பிரசவம் பார்த்தாரு சொல்ல. ஆமாடா, நீ ஆரியனுக்கு பிறந்தவன் என்பதை உன் வாக்கு மூலம் சொல்லுகிறது. நீ உண்மையில தமிழனுக்கு பிறந்தா ஆரியம் முன்னாடி போவியா? தனித்து நின்று இல்லையா? தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட அரசியலோடு முரண்பாடு கொண்ட தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்கள் எல்லாம் தனித்தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள். ஆனால் நீ யாரோடும் இருக்கிறாய்? பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்லுகிறாயே. ஆனா வெக்கம் கெட்ட நாயே, தமிழ்நாட்டு கோவில் கருவறையில் இருந்த தமிழனையும் தமிழ் மொழியையும் விரட்டி அடிச்சவன் யாரு? அந்த பார்ப்பன கடப்பாறை கொண்டுதாடா விரட்டி அடிச்சவங்க. அந்த ஆரிய கும்பல் தானே விரட்டி அடித்து விட்டு தமிழனும் தமிழ் மொழியும் கோலோச்சிய கோவில் கருவறைக்குள்ளே சமஸ்கிருதத்தை கொண்டு வச்சான். தமிழ் கடவுள் முருகன் என்று பெருமையாக சொல்லுகிறோமே, தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்தை ஏண்டா மந்திரம் ஓதுற முட்டாப்பையில உங்களை கேட்க முடிஞ்சிருக்கா? கேட்டா நீ வந்து இங்க இருக்கிற திராவிட அரசியலில் அவர்களுக்கு தெலுங்கரை பார்த்தா பிடிக்காது. ஆனா தெலுங்கு பேசுற பொம்பளை கல்யாணம் முடிக்கணும். தெலுங்கு மொழி பேசுறவனை பார்த்தா பிடிக்காது. அது கலைஞர் குடும்பத்தை பார்த்தா சீமானுக்கு பிடிக்காது. சீமானுக்கு பிடிக்காது இல்ல, அப்ப ஆரிய கும்பலுக்கு பிடிக்காது. அதனால அவனுக்கும் பிடிக்காது. ஆனா அவன் வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய கயல்வெளியை கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கான். அவன் யாரு? அது ஒரு சந்தேகம் இருக்கு. மலையாளின்னு சொல்றான். ஆனா இவன் நாம் தமிழர்னு சொல்றான். எதை நம்புறது? எவ்வளவு பெரிய விவாதம்! இப்படிப்பட்ட தற்கூறிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி கிடந்த மொழி தமிழ் மொழி. பரவி வாழ்ந்த மக்கள் திராவிட இன மக்கள். அதற்கு வரலாற்று சான்றுகள் ஏராளம் உண்டு. அதை சதி செய்து சூழ்ச்சி செய்து அழித்தவர்கள் யார்? வந்தேறி ஆரியர்கள் அல்லவா? நீ முதல்ல எதுக்குன்னா யாரா எதுக்கணும்? திராவிடம் பேசுற அரசியல் பேசுற மக்களை போயிட்டு அரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கிறிய. நீ தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் யார்கிட்ட கேட்ப? யார்கிட்ட தமிழ் மொழியை பாதுகாக்க போற? தமிழ்நாட்டு மக்கள் சிந்தனையை சிதறவிடக்கூடாது, தெளிவாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இங்கே பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். RSS இயக்கம் சீமானின் வடிவத்தில் வந்திருக்கிறது. RSS இயக்கம் விஜயின் வடிவத்தில் வந்திருக்கிறது. RSS இயக்கம் எடப்பாடியின் வடிவத்தில் வந்திருக்கிறது. இப்படி பல தோற்றத்தில் பல முகத்தில் RSS ஊடுருவி இருக்கிறது. கரையநல்லூர் தொகுதியை சார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே, இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, நீங்கள் ஒட்டுமொத்தமாக சீமானை, விஜயை, எடப்பாடியை புறக்கணிக்க வேண்டும் என புரட்சியாளர் பழனி பாபா நினைவு நாளில் உறுதியேற்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய